and the masters of the universe. ஆடம் இட்டானியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான் கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே பயங்கரமாக இருக்குதுல்ல. எஸ், இந்த ஒரு மொமெண்ட்டை எதிர்பார்த்து தான் நான் அந்த படத்துக்கே போயிருந்தேன். சுருக்கமாக அந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வாவ். நேற்று அபுதாபியில் இருக்கக்கூடிய டெல்மா மாலில் இந்த படத்தை பார்க்குறக்காட்டி நான் போயிருந்தேன். டிக்கெட் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் 5:30 மணி ஷோங்கிறனால பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை. இன்ட்ரோவே எம்ஜிஎம் லோகோவில் சிங்கத்துக்கு பதிலாக நம்ம வரிப்புலி வச்சுருந்தாங்க. படம் ஸ்டார்ட் ஆன நிறைய விஷயங்கள் பார்த்து செதுக்கி இருக்காங்க. விஎஃப்எக்ஸ் டாப் நாச்சாக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் குறைய சொல்ல முடியாது. எஸ்பெஷலி அந்த வில்லன், அந்த எலும்பனை சின்ன வயசில் நம்ம சுட்டி டிவியில் பார்த்ததுக்கு இதில் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மெனிசிங்கான நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. படத்தில் எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 1980s ஹீமனா நடித்தவருக்கு ஒரு கேமியோ ரோல் கொடுத்துருந்தாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்தது அந்த வரிப்புலியோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் வந்து கிடைக்கல. இது ஸ்டார்டிங் மூவி தான். நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதீங்க. நீங்கள் ஒரு 90s கிட்டா உங்கள் பசங்களோட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வர மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சினாக்க திஸ் வில் பி a குட் மூவி ஃபார் யூ.